தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள். மூன்றாவதாக, the principle of the victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்கிற கோட்பாடுகள், வழிமுறைகள், நெறிமுறைகள். நான்காவதாக, the secret of the victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கையில் இருக்கிற ரகசியங்கள் என்ன? ஐந்தாவது குறிப்பாக, அன்பானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற what God request. இப்படி சொன்ன புரியும். the request of God. தேவனுடைய அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு what is necessary, request of the victorious life. ஆறாவது குறிப்பாக, the choice of the victorious life. அது உங்கள் தெரிந்து கொள்ளுதல். இப்படி வேண்டுமா வாழலாம், விரும்பினால் விரும்பாவிட்டாலும் இது சொந்த விருப்பம். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் God wants to have a victorious life. இதை நான் பல பகுதிகளாக பிரித்து பேசுகிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு மேற்கொள்ளும் ஒரு வாழ்க்கை தேவை. நாம் வசிக்கிற உலகம் பாடுகள் உள்ள உலகம், போராட்டமான உலகம். எங்கும் பாவம், இதிலும் பாவம். எங்கும் எல்லா இடத்திலேயுமே திருச்சபைக்குள்ளே பாவம் இருக்கிறது, திருச்சபைக்குள்ளே அசுத்தம் இருக்கிறது, திருச்சபைக்குள்ளே இன்றைக்கு உலக வழிபாடுகள் இருக்கிறது, திருச்சபைக்குள்ளே இன்றைக்கு பல பல கருத்துகள் இருக்கிறது. கொடுமை என்னவென்றால், இந்த நாட்களிலே இந்த பொங்கல் பண்டிகையிலே அநேக கிறிஸ்துவ ஆலயங்களிலே பொங்கல் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவ போதகர்கள் கூட பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். இது எந்த விதத்தில் ஏற்படுது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியானால் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே உலகம் இருக்கிறது. உலகத்தின் பாரம்பரியம், உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலகத்தின் சம்பிரதாயங்கள், அது தவறா சரியா என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில உலக பிரகாரமான பல சபைகளிலே கூட இது செய்கிறார்கள். அதாவது அந்த போதகர்கள் கூட அன்றைக்கு அதை போலவே உடை அணிந்து ஒரு புரிவு நினைக்கிறேன். அன்பானவர்களே, அப்படி என்றால் நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்துத்தான் வாழ்கிறோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படியானால், அதாவது ஊருடன் ஒத்துவாள் என்ற பழமொழியை நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். இல்லை, பவுலடியான் சொல்கிற வார்த்தை தவறாய் பயன்படுத்துகிறோம். நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அதெல்லாம் என்னுடைய கருத்து. அந்த கருத்து வித்தியாசமானது. பலவீனரை தாங்குங்கள். அதாவது அன்பாவளே, இல்லாதவருடைய அழிவோடு அழுங்கள், சிரிக்கோடு சிரியுங்கள். அதுதான் கருப்பொருள். எல்லாருக்கும் எல்லாமானேன். ஆனால் இன்றைக்கு திருச்சபையில நான் சொன்னது போல அதிகமான